நான் ஒரே சேனல நம்பாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெக் சேனல்னா நம்ப டெக் பாஸ் அப்படி இல்லன்னா டெக் தமிழ். இவங்க தான். இவங்க வீடியோ பார்த்தா போதும்ன்ட்டு இருக்காம, ஸ்மால் கிரியேட்டர்ஸ் ஹாய் ஃபேம். நம்ப இந்த வீடியோல பார்க்க போறது சுதர்ஷன் அண்ட் டெக் பாஸ் இஷ்யூ சொல்லலாம். அப்படி இல்லன்னா சுதர்ஷன் ஸ்கேமர்ன்னு சொல்லலாம். அப்படியும் இல்லன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். கைஸ் நீங்க நெனைக்கிறது எனக்கு கேட்குது. எதுக்கு நம்ம நல்லா தானே போய்க்கிட்டு இருந்தோம். கிரிக்கெட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு. ஸ்டில் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணோம்னா, நமக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல மேபி நம்பளும் ஒரு கிரிக்கெட் அக்சஸரீஸ் இல்ல எஸ் ஒரு கிரிக்கெட் பேட் ப்ரமோட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அவேர்னஸோட இருக்கணும் கண்டிப்பா. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மெயினா மேக் பண்றேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுதர்சன் அண்ட் டெக் பாஸ் இஷ்யூ ஒரு சிம்பிளா சொல்லிர்றேனே. ஸோ அவரே சொல்லியிருக்காரு. ரீசன் எதனால டெக் பாஸ விட்டு வந்தேன் அண்ட் யார் யார் ஓனர்ன்ட்டு அவரே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. ஒரு ஷார்ட் வீடியோவா பாருங்க. தெரியும். எஸ் நீங்க டைட்டில்ல தம்ப்நெயில்ல பார்த்த விஷயம் வந்து உண்மைதான். ஐ குவிட் டெக் பாஸ். நான் மட்டும் கிடையாது, என்னோட மொத்த டீம். ஏன் நிக்கிறீங்க? வாங்க. ஏன் 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 ஓகே, இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த டெக் பாஸ் அப்படின்ற இந்த சேனல் என்னோடது கிடையாது. நான் ஓனர் கிடையாது. இதோட ஓனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விஜய் கார்த்திகேயன், முருகேஷ் அப்படின்ற இந்த 2 பேர் தான். நான் வந்து இதுல ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். அதாவது நான் என்ன வேலை பார்க்கறனோ அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான ஷேரையும் வந்து எனக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் இதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே கைஸ் பார்த்தீங்க நம்புறேன். ஓகே. இப்ப என்னன்னா, ரீசன் என்ன சொல்லி இவரு வெளிய வந்தாருன்னா, ஃபுல்லா பெய்ட் கன்டென்ட் தான் இருக்கு. பெய்ட் ப்ரமோஷன் தான் இருக்கு. ஸோ இவரு வந்து ஒரு ஃபோன ரிவ்யூ செஞ்சாலும் அது பெய்டுன்றனால இவரால நெகட்டிவ் சொல்ல முடில. வெறும் பாசிட்டிவ் மட்டும் சொல்ற மாரி இருக்கு. அந்த ஃபோனே வொர்த் இல்லனாலும் வொர்த்துன்ட்டு சொல்ற மாரி இருக்கு. இது எனக்கு புடிக்கல. ஸோ அதனால தான் நான் வெளிய வந்தேன்ட்டு ஒரு காரணம் போட்டாருங்க. ஓகே ஃபைன். எல்லாம் ஃபைன். ஓகே. ஆனா இப்ப பாருங்களேன். அடுத்த வீடியோ பாருங்க. ஏ டூ டி கேட்டிருப்பாரு. பெய்ட் ப்ரமோஷன்ட்டு நீங்க ஏன் போட மாட்டீங்க கன்டென்ட்லன்ட்டு கேட்டிருப்பாரு. ஓகே. அதையும் பாருங்க. ஆமாமா. நீங்க அத ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் வித் மை டீம் சோ தட் நீங்க இப்படி பேசுனதுனால வி ஹேவ் இதுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் நாங்க ஓகேவா? ஏ டூ டி கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது பெய்ட் கன்டென்ட் தானே எல்லாம் பாசிட்டிவ் மட்டும் சொல்றீங்களேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரு வந்து விஜய் கார்த்திகேயன் வந்து ஓனர் ஆஃப் அதான் நீங்க முன்னாடியே சுதர்ஷனே சொல்லியிருப்பாரு ஓனர் அவரு தான்ட்டு. ஸோ அவரு வந்து நம்ப சுதர்ஷன கான்டாக்ட் பண்ணும்போது, நம்ப சுதர்ஷனு என்ன ஐடியா குடுத்துருக்காரு பாருங்க. சொல்றாங்க இல்லையா? நான் ஆமா காசு வாங்கினேன். நான் வந்து அவங்க பேசி சொல்றேன். ஒரு ஐடியா தரேன். நான் சொல்றது கொஞ்சம் முழுசா அவங்க கேட்டு அனுப்புவாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ. நான் வந்து ரொம்ப சோகமா உட்காந்து ஐயோ நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. நீங்க எனக்கு புடிச்சாங்க. ஐயோ ஐடி வீடியோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து வச்சு ரொம்ப சோகமா என்ன மனுஷங்க ஆடியன்ஸ் என் மனுஷங்க ஐயோ அப்படி ரேடியோ நம்ம வந்து மக்கள் ப்ரொமோட் பண்ணவங்களா இல்லை எங்களுக்கு வந்து அதான் வீடியோ சொல்லிக்கலாம் ஐயோ அப்படி மனுஷங்க நீங்க சொல்றதா எனக்கு நீங்க ரொம்ப என்ன சொல்ல எனக்கு வந்து ரொம்ப உடனே கண்ணீர் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு மாதிரி கல்லா பேசுற மாதிரி சோகம் வந்துச்சு போட்டு ஆமா நான் காசு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சும்மா சும்மா சொல்றேன். ஆனா காசு நான் எதுக்கு வாங்குறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ரீல் காசு வாங்குறேன். யூடியூப் பெய்ட் ப்ரமோஷன் போட்டு ரீல் போட்டிருக்கேன். அந்த ரீல் நான் யூடியூப்ல கூட போடல. நான் லான்ச் அன்னைக்கு எனக்கு ஒரு 27 ரீல் கிடைக்குது. அதை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னொரு கிரிப்ட் எழுதிட்டு வராங்க டீம்ல. கிரிப்ட் கிடையாது அதுவுமே. நீங்க வந்து யூஸ் பண்ணீங்களா அப்படின்றத நான் கேட்கிறேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் எந்த இடத்துலயும் வந்து என்ன ஒப்பீனியன் சொல்லாம இல்ல. நம்ம பண்ணாது என்னன்னா டைமிங் ரிலேட்டடா அது ஒரு நாள் தான் டைம் இருந்தது. ஸோ அந்த டயத்துல நான் வந்து வீடியோ கொடுக்கணும்ன்றதுக்காக ஜஸ்ட் அதை ஒன் டே நான் இந்த வீடியோ பண்ண முடியுமா அதான் பண்ணுவோம் சரிங்களா? நான் மேபி ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பேட்டரி விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுதர்ஷன் வந்து அந்த பெய்ட் கன்டென்ட்னால வெளிய வரல. மக்களுக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூயும் சொல்லணுன்ற ரீசன்காண்டி அவரு வெளிய வரல. அந்த ரீசன் என்னன்னா சிம்பிள். இத்தன நாள் லேபரா இருந்தாரு. இப்போ ஒரு ஓனரா ஆகணுன்ட்டு அது எல்லாருக்கும் வர மைண்ட் செட் தான். பட் அவர் சொன்ன ரீசன் தான் இங்க மாட்டிக்கிட்டாரு. அந்த ரீசனால தான் ஒரே ஒரு பொய்யினால மாட்டிக்கிட்டாரு. அங்க இருக்கும்போது என்ன நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல விட மாட்டாங்கன்ட்டு சொல்லி தான் வெளிய வந்தாரு. ஸோ, அந்த ஒரு பொய்யினால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. 2 விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்க வச்சுக்கோங்க. அந்த மொபைல்ல ஒரு டெக் சேனல் பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் சொல்றாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவும் சொல்லாம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு பெய்ட் ப்ரமோஷன்ட்டு நீங்களே எடுத்துக்கோங்க. எஸ். ஸோ, எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே பாசிட்டிவ் 10 இருந்தா, அட்லீஸ்ட் ஒரு 2 நெகட்டிவாவது இருக்கும். அத புரிஞ்சுக்கோங்க.
அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா, ஒரே சேனல நம்பாதீங்க. எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெக் சேனல்னா நம்ப டெக் பாஸ் அப்படி இல்லன்னா டெக் தமிழ். இவங்க தான். இவங்க வீடியோ பார்த்தா போதும்ன்ட்டு இருக்காம, ஸ்மால் கிரியேட்டர்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு பிலோ ஓரளவுக்கு ஆவரேஜ் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் பெய்ட் ப்ரமோஷன்லாம் அவ்வளவா வராது. அவங்க மேபி உண்மைய பேச வாய்ப்பு இருக்கு. 99% அவங்க உண்மையான ரிவ்யூ தர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாரி பார்த்துட்டு வாங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும். ஒரு அவேர்னஸ் வீடியோவா இது இருக்கும்னு நான் நம்புறேன். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.